எழில் சொல்கிற சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழில் வந்து பாராட்டி தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம தமிழில். அதுவும் மனோகரி முன்னாடி பாராட்டினதுனால வந்து செமையாக பல்பு வாங்கினாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடை வந்து எழில் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு மட்டும்தான் சாப்பாடுன்னு நினச்சோம், நமக்கும் சாப்பாடு தான் போல் அப்படின்னு குழந்தைங்க 3 பேரும் வந்து அள்ளி போட்டு சாப்பிட்றாங்க. அஞ்சலி பாப்பா வந்து அட்டகாசமாக அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பா இதே மாதிரி சாப்பாடு கிடச்சிச்சின்னா டெய்லி நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அள்ளி சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பாட்டி வந்து எப்பா எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மாதிரி சந்தோஷமாக குழந்தைங்க சாப்பிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சார் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே வாங்கி சாப்பிட்றாங்க. குழந்தைங்க சாப்பிட்றத வந்து பார்த்துட்டு ரசிக்கிறாப்புல நம்ம எழில். அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஆசையாக சாப்பிட்டு ஒரே சாப்பாடாக நம்மளும் கொடுத்து வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இங்கே வந்து திட்டுவாங்கன்னு பார்த்தா இந்த பாராட்டி தள்ளுறாங்களே, இப்போ நம்ம இதை போய் முதல்ல வந்து சொல்லி வந்து மனோகரி அழைச்சிட்டு வரணுன்ட்டு அவங்க வந்து செல்வி போய் அழைச்சிட்டு வராங்க. விடு விடு அந்த திட்டுறதை வந்து நானே ஆசையாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கீழே வராங்க. நம்ம அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு செல்வி அமைதியாகிடுறாங்க. கீழே வந்து பார்த்தா வந்து நடக்கிறது எல்லாமே உள்டாவாக பாராட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கடுப்பாயிடுறாங்க. உள்ள மனோகரி வந்தோன்னே வா சூப்பராக இருக்குது சாப்பாடு வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே எழில்கிட்ட வந்து நாசுக்காக போட்டு விட்றாங்க. ஆமாம் இதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு இல்லையே, நீ வந்து இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ண, அப்புறம் நம்ம இத்தனை வருஷமாக ரூல்ஸ் போட்டதெல்லாம் வந்து எப்படி பிரேக் பண்ணுறியே அப்படின்னோடனே நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஆயில் கம்மியாக நல்ல ஹெல்த்தியாக எது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது, நீயும் சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். எழில் வந்து சாப்பிட்டுட்டு விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ சாப்பிட்டு ஏப்பம் வர்ற லெவலுக்கு. சரி சரி நீங்கள் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டியம்மா வந்து சொல்கிறாங்க, அதாவது என் மருமக இருந்த வரைக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் விதவிதமாக சாப்பிடணும், சாப்பாடு குழந்தைங்களுக்கு போடணும்னு நினச்சேன், ஆனால் போடவே விடாத லெவலுக்கு பண்ணிட்டான். ஆனால் அது எல்லாத்தையும் நீ மாற்றிட்ட பார்த்தியா, இது ஒரு விஷயம் போடணும் நான் நினச்சி கூட பார்க்கல. இனிமேல் வந்து நான் என் பேத்திங்களுக்கு விதவிதமாக சமைச்சி கொடுக்குறதுல அவ்வளோ யோசனையும் ஆசையாக இருக்கேன். அவன் மனசை நீ மாற்றினது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் மனோகரி முன்னாடியே பேசினதுனால வந்து அவங்க வந்து நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டிய இதை எல்லாத்தையும் இவ ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காளே அப்படின்னு கடுப்பில் வந்து போகிறாங்க. போகிறப்ப அஞ்சலி பாப்பா ஓடி எல்லோரும் கூடவும் பசங்க கூட போனப்போ ரிட்டன் வந்து சேர் மேலே ஏறி தமிழ் இங்கே கொஞ்சம் குனி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு தமிழும் வந்து பதிலுக்கு கிஸ் பண்ணுறாங்க. இவங்க பாண்டிங்கை பார்த்தா இவன் வந்து போகிற போக்கில் இந்த வீட்டை விட்டே போக மாட்டா போலையே, இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே வந்து ஃபோனை போடுறாங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு. ஆமாம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சிசிடிவி கேமராவில் வந்துச்சு, இது யார் என்னன்னு பார்த்துட்டு கேட்குறப்ப வேலு அப்படின்னோன்னா அவர் தான் போயிட்டாங்களே, எதுக்கு நீங்கள் மறுபடியும் விசாரிக்கிறீங்க அப்படின்னோன்னா இல்லை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்ததுக்கப்புறமேட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் வேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க இன்னும் ஒன்று சந்தேக வட்டத்துக்குள்ளே தான் வச்சுருக்காங்க, நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா விஷயம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுன்னு நம்ம சுடருக்கு ஃபோனை போட்டுடுறாங்க. ஃபோனை போட்டு என்ன சந்தோஷமாக இருக்கேன்னு பார்க்குறியா, அந்த வீட்டை விட்டு நீ கொஞ்சம் வெளியில் வந்து பாரு, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டு வாசலில் முன்னாடி தான் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நீ கவலைப்படாத, என் மேலே யாருன்னு தெரியாமல் அந்த கை வச்ச அந்த டாக்டரையும் சும்மா விட மாட்டேன், உன்னையும் சும்மா விட மாட்டேன், நான் வந்து ஊருக்கு போனேன்னா உன்னை வந்து தாலி கட்டி என் பொண்டாட்டியாக மட்டும்தான் அழைச்சிட்டு போவேன், அது வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சவொன்னே மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. குழந்தைய வந்து அஞ்சலி பாப்பாவை அழைச்சிட்டு வரதுக்காக ராமையா வராங்க. என்ன இந்த தமிழுக்கு வர வர பொறுப்பே இல்லை, நமக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு வெயிட் பண்ணுறோம், வரணுங்கிற அக்கறையே இல்லையே, போய் வீட்டுக்கு போய் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப ராமையா வந்து தமிழுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வரல அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து தமிழ் ரூமை போய் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ரூம் பூட்டியே இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம், எதுக்கு அவ்வளோ தொந்தரவு பண்ணுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கரெக்டாக அபி வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கி பசங்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக தமிழ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறப்ப கரெக்டாக எட்டி எட்டி தமிழோட ரூமையே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே என்ன பார்க்குற, நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லைன்னு அபி வந்து சொன்னோன்னே சரி நான் வந்து எதுவும் பார்க்கலன்னு ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்டோம்னா சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு கண்ணாம்பூச்சி மாதிரி ரவுண்ட் அடித்து விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தமிழுக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை. என்ன இது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இன்னும் வந்து கதவை கூட திறக்காமல் இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழ். ஆனால் தமிழ் வந்து மனசு கேட்காம அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் அஞ்சலி பாப்பா வந்து டக்குன்னு விளாண்டுட்டு இருக்கப்போ வந்து நின்றுடுறாங்க. நின்னோடனே ரூமை பார்த்து அப்படியே நிற்கிறப்போ வந்து அப்போ தான் வந்து அபிக்கு வந்து புரியுது, ஓ தமிழில் தான் தேடுறா அப்படின்னோன்னா தமிழுக்கு உடம்பு சரியில்லையா அஞ்சலி, அதனால் வந்து அவளை தொந்தரவு பண்ண வேணாம், நாளைக்கு எதுவாக இருந்தாலும் அவள் பழையபடி வந்து
பேச ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ வந்து முதல்ல வா தூங்க போகலாம், ரொம்ப டயர்டாகி போச்சுல, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் எந்திரிக்கணும், அப்புறம் வந்து அப்பா வந்து சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் தமிழுக்கு வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிடாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்காக யாருமே இல்லைன்னு. இந்த பக்கம் வந்து அஞ்சலி பாப்பா வந்து தமிழ் எங்கே ஆளையே காணுமே, அவளுக்கு ஏதோ என்ன ஆச்சுன்னு தெரில, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ரூமுக்கு இந்த பக்கமாக வந்து நின்று கதவை திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட அட்டகாசமாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.